இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிராகன் சிக்கன் தான். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸை விடுங்க, சாதாரணமாக ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரெஸ்ட்டில் சால்ட், பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், முட்டை இது போட்டு ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் இது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூநட், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெல் பெப்பர், சிவப்பு குடை மிளகா இது எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த டைமில் வேறு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு லைட்டாக வதக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக் பண்ணி வச்சுருக்க சில்லி பேஸ்ட். இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 1/4 கப்பு போதும். சாஸில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சால்ட், பெப்பர், டொமேட்டோ கெச்சப், டார்க் சோயா சாஸஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரெஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. இதை வந்து நம்ம சாஸியாகவும் வச்சுக்கலாம், ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டார்டராக கூட சாப்பிட்டுக்கலாம். ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சமாக செசமி சீட்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம டிராகன் சிக்கன் ரெடி. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.